ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம புளிச்ச தயிர் சோறு வந்து நிறைய பேருக்குமே பிடிக்கும். சில பேர் வந்து தெரியாம சாப்பிட்ருவோம் புளிச்ச தயிர் சோறு. இந்த தயிர் சோறை சாப்பிட்றனால இதுல வந்து நிறைய குறிகுணங்கள் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். இந்த சிம்டம்ஸ்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப புளிச்ச தயிர் சாதம். இப்ப நம்ம மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறது, வெயில் காலத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து தயிர் சாதம், மோர் சாதம் அப்படிதான். இப்ப தயிர் சாதம் வந்து ரொம்ப புளிச்சு போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கும் போது என்ன குறிகுணம் காட்டும்னா, வயிறு மந்தமா இருக்கும், சோர்வா இருக்கும், தூக்கம் வரும், அப்புறம் கழிச்சல் இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளால தாங்க முடியாம ஒரு மாதிரி அந்த அந்த டைம்ல உள்ள சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது கடுகு இருக்குல்ல, அந்த கடுகு எடுத்து கொஞ்சோண்டு பொரிக்கணும். பொரிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து குடிநீர் வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு அந்த குடிநீரை வந்து கொஞ்சம் குடிச்சிங்க அப்படின்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த சிம்டம்ஸ்ல இருந்து, குறிகுணத்துல இருந்து வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ட்ரை பண்ணுங்க. அதையும் மீறி உங்களுக்கு குறிகுணங்கள் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தகுந்த மருத்துவர் அணுகுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மருத்துவம், அதாவது தமிழ் மருத்துவத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற முறையதான் வந்து இந்த மருத்துவத்துல இருக்கு. அதேதான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றா நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம மருத்துவம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஒரு வீடியோல சந்திப்போம்.